நல்லா சூப்பரா இருந்துச்சு. லைக் ஒரு நைஸ் ஃபீல் குட் மூவி, லவ் மூவி. நல்லா இருந்துச்சு பார்க்க. லவ்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் கதை தான். பட் ஆனால் அழகாக ரொம்ப போர்ட்ரே பண்ணி அழகாக எடுத்திருந்தாங்க. ஃபீல் குட்டாக இருந்து நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. எமோஷன்ஸ் நிறையாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இட்ஸ் நைஸ் ஃபீல் குட் மூவி. சூப்பராக இருந்துச்சு. அவர் எனக்கு சும்மாவே பிடிக்கும். பட் இன்னும் அவர் மூவியில் அவர் காமெடி கவுண்டர்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆக்சுவலி நல்லா இருக்கு. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ரொம்ப அமேசிங்காக இருந்தது படம் பார்க்கும்போது. அர்ஷத் கான் அண்ணா ஆக்டிங்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப எமோஷனலாக பண்ணியிருந்தார். அண்ட் கிஷன்தாஸ் அண்ணா அண்ட் என்ன சொல்கிறது, எல்லோரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கிஷன்தாஸ் அண்ணோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. எமோஷனல் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு. அர்ஷத் கானோட அண்ணா காமெடியும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ படம் ஓவராக ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஃபீல் குட் மூவி. இது ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து பார்க்க வேண்டிய படம். ஸோ படம் லவ் படம் கிடையாது, பட் லவ் தான் படம். பட் எல்லாத்தையும் காட்டியிருக்காங்க. எல்லாத்தோடைய லவ்வும், பேரண்ட்ஸ் லவ், ஸோ ஆடியன்ஸில். ஸோ எல்லாமே கலந்து நல்லா இருந்துச்சு படம் பார்க்கணும். அவங்க ஃப்ரெண்டோட லவ், ஒரு சப்போர்ட் எப்படி பண்ணோம், ஒரு ட்ரூவான நம்பிக்கை வச்சா கண்டிப்பாக அது ட்ரூவாக இருக்கும், நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் விஷயம். நல்லா இருந்துச்சு படம். நல்ல குட் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஆரம்பலே ஒரு நல்ல ஜாலியான ஒரு படம் ப்ரோ. எஸ்பெஷலி ஃபார் இந்த கப்புள்ஸ்க்கெல்லாம் லவ் பண்ணுறவங்க, அந்த பிரேக்கப் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமான ஒரு படம் தான். எது ட்ரூ லவ், எது அன்கண்டிஷனல் லவ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ரொம்ப அல்டிக்காமல் ரொம்ப ஜாலியாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி சிம்பிளான ஒரு படம். ஹர்ஷத் கானோட காமெடி நல்லா இருந்துச்சு. மூவி ஓவரால் ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. எனக்கு எந்த இடத்துலையுமே லேக் இல்லை பார்த்த வரைக்கும். இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எல்லாருமே பார்க்கலாம். ஸ்டார்டிங் அண்ட் இன்டர்மிஷன் வரைக்குமே நல்லா போச்சு. ஃபாஸ்ட் ஃபேஸில் தான் இருந்துச்சு. ஆல்சோ எசன்ஸ் ஆஃப் த மூவியும் இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம். பாசிட்டிவாக இருந்ததுன்னா ஹர்ஷத் கானோட காமெடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் லேக் எதுவுமே இல்லை. மியூசிக் எவ்ரி திங் வாஸ் செட். ஸோ ஐ ரியலி என்ஜாய்ட். எல்லாருமே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எங்கேயுமே மூஞ்சி சுளிக்கிற மாதிரி இல்லை. அண்ட் இட் வாஸ் ரியலி ப்ளசன்ட். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு சார் மூவி. இந்த மூவியில் எனக்கு பிடிச்சது என்னன்னா, அந்த லவ்ன்ற ஒரு கான்செப்ட் எல்லா ஹியூமன் பீயிங்க்கும், அது நாயிலேருந்து மனுஷன் எல்லாருக்கும் இருக்குது. ஸோ அதை இன்னொரு ஃபார்மேட்டில் நல்லா எடுத்திருந்தேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துருக்கலாம். பட் இதில் எந்த குறையும் இல்லை. ஏன்னா அந்த படத்தோட லென்த்தே 127 மினிட்ஸ் தான். ஸோ ஜஸ்டிஃபைபிளாக தான் இருக்குது சார் படம். நல்லா இருக்குது படம். நல்லா இருக்குது. ஸ்டோரி லைன் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் ஓகே தான். படம் நல்லா இருக்குது. எமோஷனல் செகண்ட் ஹாஃப் எமோஷனல் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடியாக இருந்துச்சு. காமெடி நல்லா இதுவாகிருந்துச்சு. எல்லாம் நல்லா இருந்துச்சு. பாசிட்டிவ்னா வந்து டைமிங் சென்ஸு, கரெக்டாக டைமிங் சென்ஸு, காமெடி சென்ஸ் எல்லாம் வீடியோ கணேஷாக இருக்குது. அதுக்கப்புறம் அர்ஷத் எல்லாரோட டைமிங் சென்ஸுக்கு செட் ஆகிருக்கு. அதெல்லாம் நல்லாயிருக்கு படத்தில். எங்கேயும் லேக் ஆகல. நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு படத்தில் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணுறாரு. உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராமிஸ் இருக்குது அவர்கிட்ட. நல்லா பண்ணலாம். அதில் வந்து கம்மியான டியூரேஷன், இம்பேக்ட் வேறு மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தில் நிறைய இடத்துல வராரு. பட் அதுக்கான இம்பேக்ட் இருக்குது. ஏன்னா அந்த படத்தில் அவரோட ரோல் வேறு, இந்த படத்தில் அவரோட ரோல் வேறு. ஸோ நல்லாவே இருக்குது. சாங்ஸ் நல்லா இருக்குது. கிஷன்தாஸும் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. நல்லா இருக்குது ஓவரால். டெஃபினட்டாக பிடிக்கும். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லவ்ன்றது ஒரு காமனான எமோஷன் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அப்போ லவ் இருக்க, எமோஷன் இருக்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். சூப்பராக இருந்துச்சு. எமோஷனலாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் அது ரிவீல் பண்ணிக்கலாம் ஏன் என்னென்னு. ஸோ அது மட்டும் லேக்காக இருந்துச்சு. மற்றபடி சூப்பராக இருந்துச்சு. அவர் செமையாக பண்ணியிருந்தாரு. ஓகே. அது அப்படியே இருந்துச்சு. அந்த என்ஜாய் பண்ணுவோம். செமையாக என்ஜாய் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப பிடிச்சது. ரொம்ப ஒரு மினிட் கூட ஒரு லோ இதுவே இல்லை. ஹை வெரி அப்டீட் மூவி. கேஷுவலாக ரொம்ப எப்படி சொல்கிறது, எனக்கு ரொம்ப இட் வாஸ் லைக் ரிவர் ஃப்ளோயிங் அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப கூலாக அப்படியே அழகாக அங்கங்கே காமெடி கண்டினியூஸாக கீப்பிங் த ஆடியன்ஸ். ரொம்ப ஜாலியாக இருந்தது. ரொம்ப ஜாலியாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா இப்போ எங்களுக்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ் தானே, குழந்தைங்களா இருக்காங்க. ஸோ எவ்ரிபடி வில் லைக் இட். இட்ஸ் அ குட் மூவி. மூவி இஸ் குட். என்டர்டெய்னிங்காக இருந்தது. காமெடி ஆங்கிள் இஸ் தேர். அந்த ஓவரால் கெமிஸ்ட்ரி both of them. Direction also was good. And our frames வந்து I've been noticing frames was also good. It was good bro. Songs வந்து செம்மையா இருந்தது. Sidhu Kumar deserves a shout out for this. So it was good. கண்டிப்பா காமெடி, எனக்கு காமெடி ஆங்கிள் தான் இன்னும் கொஞ்சம் பிடிச்சிருந்தது. லவ் ஆங்கிள் was cool. காமெடி was good. படத்தில் லவ் சீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. அந்த லவ்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே நல்லா இருக்குது படம். பட் ஆனால் படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது.
ஹர்ஷத்தோட காமெடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக பிடிக்கும் தான் நினைக்கிறேன். ஒரு படத்தோட இந்த ஃப்ரெண்டு கேரக்டராக காமெடி பண்ணுறதுலாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு சந்தானத்துக்கு அப்புறம். மேபி அந்த ரோலை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு பர்ஃபெக்டான ஒரு சாய்ஸாக அர்ஷத்னு நினைக்கிறேன். அவர் தான் நிறைய இடத்துல நம்ம ரிலீஃப் பண்ணியிருக்காரு. ஒரு சில இடங்களில் படமே செட் அவுட் ஆகும்போது கூட நிறைய இடத்துல ரிலீஃப் பண்ணது அர்ஷத் தான். புரியல. ஆமாம், எல்லாருக்குமே பிடிக்கும், எஸ்பெஷலி அர்ஷத் கானோட அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். அவருக்குமே பிடிக்கும். அது இல்லாமல் படம் பார்த்ததுக்கப்புறம் கிஷனுக்குமே நிறைய ஃபேன்ஸ் உருவாவாங்க. அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்தது. ஸோ ஓவராலாக எல்லாருக்குமே ஒரு கப்புள்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருக்குமே ரசிக்கிற படம் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு ஓரளவுக்கு ஓகேவா ஒர்க் ஆச்சு. செகண்ட் ஆஃப் நல்லா தான் இருந்தது, ஓகே தான், நல்லா இருந்தது. படம் எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடியும் அவ்வளோலாம் தெரில. ஏன்னா படத்தில் வந்து என்டர்டைன்மெண்ட் இருக்குது, காமெடி இருக்குது, அண்டு லவ் இருக்குது. அப்போ ஒரு சஸ்பெண்டு விடி கணேசனா இருக்காங்க, சந்தானமரி சார்லாம் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். கிளைமேக்ஸ் வரையும் ஒரு எங்கேஜிங்காகவே இருந்தது. அடுத்த என்ன ஆகும் அப்படி தான் போயிட்டு இருந்தது. பட் டிஃப்ரெண்ட்டான படம். இது ஃபேமிலியோடய வந்து பார்க்கலாம். என்ன சொல்கிறது, ஒரு ரொமான்ஸ் கிடையாது அப்படிலாம் இல்லாமல் ஒரு பியூராக ஒரு லவ் ஒரு காட்டியிருக்காங்க, நல்லா இருக்குது. இது அர்ஷத் அண்ணா காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவர் குட்டி டிராகன் மூவிலே கலக்கியிருப்பார். இதுலேயும் அதே மாதிரி தான் டீசெண்டாக அவருக்கு என்ன சொல்கிறது, அவர் அடிக்கிற கவுண்டர்ஸ்லாம் நிறைய பேர் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணது பார்த்தோம். நல்லா இருந்துச்சு அவர் காமெடி, நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு படம். சூப்பராக இருந்துச்சு. யங்ஸ்டர்ஸ் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. காமெடிஸ் நல்லா இருந்துச்சு. அர்ஷத் காமெடி நல்லா இருந்துச்சு, விடிவி காமெடி நல்லா இருந்துச்சு. இல்லை கரெக்டாக போயிடுச்சு, எந்த அது மாதிரி இல்லை. சாங் சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்கு, மஸ்ட் வாட்ச். எல்லாருமே நல்லா தான் இருந்துச்சு. மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.